அதிமுக இரு அணிகளாக பிரிந்திருக்கும் நிலையில் ஒருபுறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மறுபுறம் அதிமுகவில் அடுத்தடுத்து என்ன என்று சி.வி. சண்முகம் இல்லத்தில் ஆதரவு எம்எல்ஏக்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். சி.வி. சண்முகம் தரப்பில் ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? அடுத்த கட்ட நகர்வு என்னவாக பார்க்கப்படுகிறது? சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலியாக அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுகிறது. எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்திருந்த ஒரு சூழல்ல தேர்தல் தோல்விக்கு அதிமுக போச்சு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். திட்டமிட்டபடி முறையான கூட்டணியை அமைக்கவில்லை என்பத குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ந்து அதிமுக தரப்புல 2ஆம் கட்ட தலைவர்கள் தங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான எதிர்நிலைப்பாடை எடுக்கிறாங்க. குறிப்பாக கடந்த வாரத்துல பார்த்தோம் என்றால் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு தவேகாவிற்கு ஆதரவு என்பது கிடைக்க வேண்டிய ஒரு சூழல்ல அதிமுக தரப்புல தவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என 2ஆம் கட்ட தலைவர்கள் குறிப்பாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர், ஆர். காமராஜ் அடங்கிய முன்னாள் அமைச்சர்கள் கொண்ட எம்எல்ஏக்கள் 26 பேர் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தெரிவிக்கிறாங்க. பொதுச் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தமட்டில் அதற்கு மறுப்பு தெரிவிக்க தொடர்ந்து இரு திசைகளாக 2 தரப்பு நிர்வாகிகளும் தொடர்ச்சியா ஆலோசனைகளை ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறாங்க. குறிப்பா எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பை பொறுத்தமட்டில் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளரை புறந்தள்ளிவிட்டு தொடர்ச்சியா பல்வேறு ஆலோசனைகளை ஈடுபட்டு வந்த நிலையில் அண்மையில் சட்டப்பேரவையில பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய நிகழ்விலும் கூட அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியுடைய உத்தரவை மீறி தொடர்ந்து தவேகாவுக்கு எம்எல்ஏக்கள் ஆதரவை தெரிவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் கட்சியில ஒரு குழப்பமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தரப்புல சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அந்த குழுவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களை நீக்கம் செய்து அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி உத்தரவை வழங்குகிறார். இதற்கு மறுப்பு தெரிவித்து சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அணியினர் ஒரு பத்திரிகை செய்தியும் வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா, அதிமுக பிளவுபட்டுக்கக்கூடிய ஒரு சூழல்ல தன்னிச்சையாக இது போன்று பதவிகளை நீக்குவது என்பது சட்ட ரீதியிலாக அது தவறானது. எனவே நீக்கியவர்கள் அனைவருமே தொடர்ந்து கட்சி பதவியில தொடர்வார்கள் எனவும் உடனடியாக பொதுக்குழு கூட்டி தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசனையில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு பத்திரிகை செய்தி வெளியிடுறாங்க. இதற்கு மத்தியில அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தரப்புல அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியும் கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் நியமிக்க கோரி தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவிடம் கடிதத்தை வழங்குறாங்க. அதன் பிறகு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரையும் நேரில் சந்தித்து கடிதத்தை வழங்குறாங்க. அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றாக எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் அணி தரப்பிலையும் பார்த்தோம் என்றால் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியும் கொறடாவாக விஜயபாஸ்கர் அவரையும் நியமிக்க கோரி கடிதத்தை வழங்குறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் சட்டமன்ற குழு தலைவர் யாரு, அதே போல கொறடா யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல சபாநாயகர் தரப்பிலும் அதே போல் சட்டப்பேரவை செயலாளர் தரப்பிலும் இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத ஒரு சூழல்ல அதிமுகவை பொறுத்த மட்டும் ஒரு பிளவுபட்ட நிலையில பல்வேறு அரசியல் ரீதியான அடுத்த கட்ட நகர்வுகளை 2 அணி நிர்வாகிகளும் மேற்கொண்டு வராங்க. அந்த வகையில இன்றைய தினம் எம்.ஆர்.சி. நகரில் இருக்கக்கூடிய அலுவலகத்துல அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பினர் ஆலோசனையில ஈடுபட்டு வராங்க. இந்த ஆலோசனையில பார்த்தோம் என்றால் குறிப்பாக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி 26 பேரை ஒட்டுமொத்தமாக கடந்த 13 மற்றும் 14 ஆகிய தேதிகள்ல 26 பேரை மாவட்ட செயலாளர் பொறுப்பு மற்றும் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கிறார். இது சட்ட ரீதியிலாக இது தவறானது என்பதை சுட்டிக்காட்ட வகையிலும் அடுத்த கட்டமாக சட்ட ரீதியிலாக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஒரு விரிவான ஆலோசனை என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் கூட்டி மாவட்ட செயலாளர்களிடையே தீர்மானத்தை கொண்டு வருவதற்கும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தரப்புல திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை இது போல 26 பேரை நீக்கியது செல்லுபடியாகும், அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கான அதிகாரம் வழங்கப்படுகிறது என்பன உள்ளிட்ட தீர்மானம் போடுவதற்கான பணிகள்ல அதிமுக பொதுச் செயலாளர் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவற்றை எப்படியாக முறியடிப்பது, தொடர்ந்து சட்ட ரீதியிலான நடவடிக்கை எப்படியாக மேற்கொள்வது என்பது தொடர்பான விரிவான ஆலோசனை தற்போது எம்.ஆர்.சி. நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்புல மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advttv@dttv.in.